கேரளாவில் புதிய அணை கட்டக்கூடிய முயற்சி அப்படின்றது கேரள அரசு தீவிரப்படுத்தியிருக்கு. இந்த தீவிரத்தன்மை அப்படின்றது மத்திய அரசுடைய பார்வைக்கு போயிருக்கு. என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வறிக்கையை கேரள அரசு தயாரிச்சிருக்கு. அதில் புதுசாக அணை கட்டுவதன் காரணமாக என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. அது 28ஆம் தேதி அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு இதற்கு ஏற்கனவே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதுக்கு ஒப்புதல் தரும்போதே தமிழ்நாடு அரசு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. ஆனால் மத்திய அரசு இப்போ மிக முக்கியமான ஒரு நிபந்தனை விதிச்சாங்க. நாங்கள் முதற்கட்டமாக அனுமதி கொடுக்கறதுனாலே மட்டுமே இது அணை கட்டுவதற்கான அனுமதி நீங்கள் கருத முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு உட்பட்டது தான் இது. அந்த சம்பந்தப்பட்ட மாநிலமான தமிழ்நாடுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும் அப்படின்ற நிறைய நிபந்தனைகள் இப்போ வரைக்கும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஆனால் கேரள அரசு இந்த முல்லை பெரியாறு அணை 168 வருஷம் பழமையான அணை, அதனுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நிறைய காரணங்களை குற்றச்சாட்டி புதிய அணை கட்டுவதற்கான முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அமராவதியில் சிலந்தி அணை கட்டக்கூடிய முயற்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்குள்ளாச்சு. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியில் திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய நிலையில் அண்டை மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பங்கீட்டு விவகாரம் அப்படின்றது இரு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை பாதிக்கக்கூடிய செயல் அப்படின்றது தான் அரசியல் நோக்கருடைய கருத்தாக இருக்கு. பட் இந்த விஷயத்தில் முறையாக சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை மத்திய அரசு உரிய காலத்துக்குள்ளே எடுக்கணும். அதன் மூலமாக இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய இதாக இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை சரியாக நடைமுறைப்படுத்தினாலே இது மாதிரியான சர்ச்சையே எழாது அப்படின்றது தான் தமிழ்நாடு தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான டிமாண்ட். இது அடுத்ததாக எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.